சுவையான கடலை பருப்பு புடலங்காய் உசிலி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இன்றைக்கி நான் 50 கிராம் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ புடலங்காய், அதாவது ஒரு புடலங்காய் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஆயில் தேவையான அளவு. அவ்வளோதாங்க சுவையான கடலைப்பருப்பு புடலங்காய் உசிலி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்க மாதிரி, கொஞ்சம் பருபருன்னு இருக்க மாதிரி ஒரு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் புடலங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த புடலங்காய் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மேலே வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த உப்பு கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அலசிட்டு புழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், புடலங்காயை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உசிலி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சு வர டைமில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதில் மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூட காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா இந்த மாதிரி ஆயில் கூட நல்லா இந்த மாதிரி வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு, நம்ம அரைச்சிருக்கக்கூடிய பருப்பை ஃப்ரை பண்ணணும். நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வறுத்துருக்கேன். இப்போ இது கூட இன்னொரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா உதிரி உதிரியாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மறுபடியும் ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம புடலங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய் சேர்த்துனதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ புடலங்காய் வேகணும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கொஞ்சமாக கையிலேயே தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது. அது வேகிறதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி தெளித்து விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய் வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சுவையான கடலை பருப்பு புடலங்காய் உசிலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொல்லி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.